இப்போ எல்லாருமே நிறைய பேர் கண்ணாடி போட ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாம் கண் பார்வை ரொம்ப பாதிக்கப்படுது. கண்ணாடி இல்லைன்னா நிறைய தெரிய மாட்டேங்குது, கண்ணு தெரிய மாட்டேங்குது. அப்படி கண்ணாடி போட பழகிட்டிங்கனாலே அவ்வளோதான், கண்ணாடிக்கு அடிமையாகிடுவீங்க. இப்போ எப்படி நம்ம செருப்பு போட்டு பழகி கடைசியில் செருப்பு போடாமல் நம்மளால் நடக்கவே முடியாது. செருப்பு போடாமல் வெறுங்காலில் நிறைய பேர் நடக்கவே முடியாது. அவ்வளோ கல்லெல்லாம் பயங்கரமாக குத்தும். வெறுங்காலால் நடக்கிறது ரொம்ப கஷ்டம். வெறுங்காலோடையே நடந்து பழக்கப்பட்டவங்க அப்புறமா செருப்பு போட ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, ஒரு 10-15 வருஷம் செருப்பு போட ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் செருப்பு போடாமல் நம்மளால் நடக்க முடியாது. அந்த மாதிரி நம்ம செருப்புக்கு அடிமையாகிடும். இந்த மாதிரி இடையில இந்த மாதிரி வந்த விஷயங்கள் இருக்குல்ல, செருப்பெல்லாம் இடையில, செருப்பு அணிகிற வழக்கம்லாம் இடையில தான் வந்துச்சு. ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடிலாம் செருப்பு அணிகிற வழக்கம்லாம் இல்லவே இல்லை. செருப்பே இங்கே பெருசாக கிடையாது. அப்போது எல்லாம் வெறுங்கால இருந்தாங்க, எல்லாருக்கும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இப்போ என்னடான்னா செருப்பு இல்லாமல் நடக்க முடியல. செருப்பு போட்டு பழகி செருப்பு இல்லாமல் நடக்க முடியல. அந்தளவுக்கு அந்த கால் பாதங்கள் என்பது செருப்பு இல்லாமல் நடப்பதற்கு தகுதியற்ற ஒன்றாக மாறிவிட்டது. செருப்பு இருந்தால் தான் அதால் நடக்க முடியும். அந்த அளவுக்கு பாதங்கள் வெறுங்காலோடு நடப்பதற்கு தகுதி இல்லாத ஒன்றாக மாறிவிட்டது. சின்ன வயசுலலாம் நல்லா கல்லுன்னு வெறுங்காலோடு நடந்து தெரிஞ்சேன். இப்போ நான்லாம் அந்த மாதிரி தான் வெறுங்காலோடு நடந்து தெரிஞ்சேன். இன்றைக்கி அப்புறம் ஒரு 18 வயசுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா செருப்பு போட ஆரம்பித்தேன். செருப்பு போட்டு பழகி இன்றைக்கி செருப்பு இல்லாமல் நடக்க முடியல. அதுபோல் இன்றைக்கி கண்ணாடி இல்லாமல் நிறைய பேர் கண்ணாடி மாட்ட ஆரம்பிச்சிட்டாங்க, கண்ணாடி போட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ என்னென்னா, இப்போ கண்ணாடி இருந்தால் தான், கண்ணாடி ஒரு நாள் வீட்டில் வச்சுட்டு வந்துட்டாலே அவங்களுக்கு வேலையே ஓடாது. ஏன் இல்லைன்னா கண்ணாடியை வீட்டில் வச்சுட்டு வந்துட்டேன், அதனால் இன்றைக்கி என்னால் எந்த வேலையும் செய்ய முடியல. பாருங்கள், ஏதோ கண்ணை கழட்டி வீட்டில் வச்சுட்டு வந்துட்டா மாதிரி. கண் இவங்ககிட்ட தான் இருக்குது, கண்ணாடி வீட்டில் இருக்குது. கண்கள் இவங்ககிட்ட தான் இருக்குது, ஆனால் கண்ணாடி வீட்டில் இருக்குது. அதனால் இன்றைக்கி ஒரு வேலையும் செய்ய முடியல. இந்த மாதிரி போக என்னாதுன்னா அந்த லென்ஸ் அதோட இது கூடிக்கிட்டே போகும், தேவை அதிகமாகிட்டே போகும். கண்ணாடியோட செலவெல்லாம் பாருங்கள், ஒவ்வொருத்தர் போடுற கண்ணாடிக்கு 5000 6000, அது ஒரு காலகட்டத்துக்கு வரை தான் வரும். அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு பவர் இன்னும் அதிகமான பவருடைய கண்ணாடி தேவை. கண்ணாடி இல்லைன்னா எந்த வேலையும் செய்ய முடியாது. எப்படி செருப்பு இல்லைன்னா நடக்க முடியாது. செருப்பு இல்லைன்னா ஒரு 20-30 அடி கூட நடக்க முடியாது. அதுபோல் கண்ணாடி இல்லைன்னா எந்த வேலையும் செய்ய முடியாது. கண்ணே தெரியல அப்படிங்கிற நிலைமைக்கு நிறைய பேர் வந்துக்கிட்டு இருக்காங்க. எதுக்காக இதை சொல்கிறேன் அப்படின்னா, 2040 அதுக்கப்புறம் இந்த இயந்திர அறிவியல் உலகம் செயலிழக்க போகுது. அதுக்கப்புறம் நமக்கு செருப்பு கிடைக்காது, கண்ணாடி கிடைக்காது. நம்ம வாங்கி வச்சுருக்கிற செருப்பை தான் நாம் பயன்படுத்தணும். அதுக்கப்புறம் செருப்பு கம்பெனி, செருப்பு தொழிற்சாலை, ஷூ தொழிற்சாலை எல்லாத்தையும் மூடிடுவாங்க. எல்லா தொழிற்சாலையும் மூடிடுவாங்க 2040க்கு அப்புறம். அப்போ என்னென்ன நம்ம பொருட்களுக்கு நம்ம அடிமையாக கிடக்கிறோமோ அந்த பொருட்களோட உற்பத்தியெல்லாம் நின்று போய்விடும். எது இல்லைன்னா இன்றைக்கி நம்மளால் வாழ முடியாது. கண்ணாடி இல்லைன்னா என்னால் வேலை செய்ய முடியாது. செருப்பு இல்லைன்னா என்னால் நடக்க முடியாது. ஆடை இல்லைன்னா நம்மளால் ஆடை இல்லாமல் என்னால் நிர்வாணமெல்லாம் வாழ முடியாது. அப்படின்னா 2040க்கு அப்புறம் இந்த நூலில்களால் நெய்யப்பட்ட ஆடைகளே கிடைக்காது. நம்ம இப்போ வாங்கி வச்சுருக்கிற ஆடைகளை தான் நாம் அணிய வேண்டும். 2040க்கு அப்புறம் சோப்பு கூட கிடைக்காது, துணி சோப்பு. நம்ம இப்போ ட்ரெஸ்ஸை துவைக்கிறதுக்கு சோப்பே கிடைக்காது. அப்போ இந்த அழுக்கு ட்ரெஸ்ஸை தான் நம்ம போட்டுக்கிட்டே அலையணும். நாத்தம் பிடிச்ச ட்ரெஸ்ஸை தான் நம்ம போட்டுக்கிட்டே அலையணும். அப்போ எவ்வளோ பெரிய துன்பத்தை அடைய போகிறோம் பாருங்கள். எவ்வளோ பெரிய இந்த காங்கிரீட் கட்டடம் இல்லாமல் என்னால் வாழ முடியாது. இன்றைக்கி காங்கிரீட் குடிசையில் போய் வாழ முடியுமா? ஆனால் ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம குடிசையிலையும் ஓட்டு வீட்லேயும் தான் வாழ்ந்தோம். ஆனால் இன்றைக்கி நம்ம குடிசையில் வாழ முடியாது நம்மளால். காங்கிரீட் கட்டடத்துக்கு அடிமையாயிட்டோம். ஆனால் இன்னும் 2040க்கு அப்புறம் காங்கிரீட் கட்டடம் இல்லாமல் நம்ம வாழ வேண்டிய நிலைமைக்கு வரப்போகிறோம். இந்த காங்கிரீட் கட்டடத்தை அப்படியே விட்டுட்டு இயந்திர அறிவியல் உலகம் செயலிழந்து விட்டதால் நம்ம உணவு உற்பத்தி செய்வதற்காக விவசாய நிலங்களை தேடி சமவெளிகளை நோக்கி நம்ம ஓட போகிறோம். அப்போ அந்த சூழ்நிலையில் இப்போ இன்றைக்கி நம்ம நிறைய விஷயத்துக்கு அடிமையாக இருக்கோம்ல. இப்படி நம்மளை அடிமைப்படுத்தி நிறைய விஷயம் வச்சு இடையில வந்த விஷயங்கள்லாம் நமக்கு அடிமைப்படுத்தியிருக்கு. இடையில வந்த ஒன்றுக்காக நம்ம அடிமைப்பட்டு கிடக்கிறோம். இந்த காங்கிரீட் கட்டடம், செருப்பு, கண்ணாடி, கண்ணாடி, கண்களுக்காக, கண் பார்வை குறைபாட்டுக்காக போடப்படுகிற கண்ணாடி, இதெல்லாம் நமக்கு கிடைக்காது. இதெல்லாம் இப்போ நம்ம கைவசம் இருக்கிறது தான். அப்போ எதிர்காலத்தில் பாருங்கள் எவ்வளோ பெரிய கஷ்டத்தை அனுபவிக்கிறோம் பாருங்க. கண்ணாடி நீங்கள் கண்ணாடி இல்லாமல் உங்களால் பார்க்க முடியாது. அப்படின்னா ஒருவேளை நீங்கள் கைவசம் வச்சுருக்க கண்ணாடி உங்களுக்கு தொலைஞ்சு போச்சு, இல்லை பவர் குறைஞ்சி போச்சு அப்படின்னா மேற்கொண்டு அதிக பவர் உள்ள அந்த கண்ணாடியை உங்களால் வாங்க முடியாது. அதில் தொலைஞ்சு போச்சுன்னா புதிய கண்ணாடி வாங்க முடியாது. வேணால் இப்போ வேறு ஒரு 10 கண்ணாடி வாங்கி வச்சுக்கோங்க. ஒரு 2040 இயந்திர அறிவியலும் செயலிழக்கும் போது உங்களுக்கு தெரியும், உலகத்துக்கே தெரியும் இந்த இயந்திர அறிவியலும் செயலிழக்க போகுதுங்கிறது உலகத்துக்கே தெரியும். அப்போ இந்த மாதிரி கண் பார்வை குறைபாடு உள்ளவங்க ஒரு வெவ்வேறு வகையில் பவர் அதிகமாக, சப்போஸ் அந்த மாதிரி பவர் குறையும் போது
இந்த மாதிரி கண்ணாடிகள் நமக்கு தேவைப்படும் அப்படின்னு சொல்லி ஒரு 10-15 கண்ணாடி வாங்கி வச்சுக்கோங்க. அது நல்ல ஷூ செருப்பெல்லாம் வாங்கி வச்சுக்கோங்க. ஏன்னா இப்போ நம்ம வாங்கி வச்சுக்கிறது தான், அதுக்கப்புறம் கடையில் போனாலும் கிடைக்காது. அதை வச்சுக்கிட்டு நீங்கள் சேர்த்து வச்சுருக்கிற அந்த ஷூ செருப்பு அதை வச்சுக்கிட்டு ஒரு 10 வருஷத்துக்கு ஓட்டலாம். 10 வருஷத்துக்கு அதை போட்டு சமாளிக்கலாம். இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள், நிறைய விஷயத்துக்கு நம்ம அடிமையாக கிடக்கிறோம். கண்ணாடிக்கு அடிமையாக கிடக்கிறோம், அப்புறம் செருப்புக்கு அடிமையாக கிடக்கிறோம், அப்புறம் காங்கிரீட் கட்டுறதுக்கு அடிமையாக கிடக்கிறோம். அப்புறம் பார்த்திங்கன்னா மருந்து மாத்திரைகளுக்கு, இதய நோயாளிகள், சர்க்கரை நோயாளிகள், சிறுநீரகம் செயலிழந்து போனவர்கள், டயாலிசிஸ் பண்ணுறது, இந்த மாதிரி மருந்து சாப்பிட்டா தான், சிகிச்சை எடுத்துக்கிட்டால் தான் இன்றைக்கி உயிர் வாழ முடியும் அப்படிங்கிற நிலமையில் கோடிக்கணக்கான பேர் இந்த உலகத்தில் இருக்காங்க. இவங்கெல்லாம் இந்த இயந்திர அறிவுகளும் செயலிழக்கும் போது என்ன பண்ண போகிறாங்க? மிகப்பெரிய நெருக்கடியில் இருக்கும். நம்ம அதை பற்றி கொஞ்சம் கூட கவலைப்படாமல் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். அதை பற்றி நம்ம கொஞ்சம் கூட கவலை இல்லை, எந்த வித பயமும் இல்லாத மாதிரியும். எதிர்காலத்தில் இப்படி ஒரு மாற்றம் நடக்க போகிறதுங்கிறதே தெரில. அப்போ அதை நான் வந்து உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். அப்போ இதை கேட்டதுக்கப்புறமாவது அது பற்றின சிந்தனை உங்களுக்கு வருதா, இல்லை ஏதாவது கேள்விகள் எழுதா, இல்லை மேற்கொண்டு இவர் என்ன சொல்கிறாரு அப்படிங்கிற ஒரு தேடலாவது இருக்குதா, என்னென்ன இது உண்மையாக போய் அப்படிங்கிற ஒரு ஆராய்ச்சியாவது உங்களுக்கு இருக்குதா அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். நீங்கள்